நான் வந்து நியூஸ் ரீடிங்கும் படிச்சேன், டப்பிங்கும் படிச்சேன். டப்பிங் தான் மெயினா வந்தேன். அதுக்கு அந்த டைம்ல வந்து எங்களோட சீனியர்ஸ் வந்து அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நியூஸ் ரீடிங்ல பெர்ஃபார்ம் பண்ணத பார்த்துட்டு, நான் நியூஸ் ரீடிங்கும் பண்ணணும்னு சொல்லி நியூஸ் ரீடிங்லயும் ஜாயின் பண்ணேன். அதில் வந்து இப்போ நியூஸ் ரீடிங்குக்கு வந்ததால நிறைய ஜென்ரல் நாலேஜ், பொலிட்டிக்கல் நாலேஜ் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை நான் கெயின் பண்ணேன். இதுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த கிளாஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராவா அடுத்து வந்து இப்போ எங்களை இதில் வந்து சீனியர்ஸ் ஆகி வெளியில் போய் சக்ஸஸ் பண்ணவங்க நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரி வந்து கிளாஸ் டைம்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் இப்படி வந்தோம் லைவாக ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. கிளாஸ் டைமில் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கிளாஸ் டைமில் கூட எங்களோட படித்து கொண்டு வந்தவங்களுக்கு கூட கால் வரும் ஸ்டூடியோஸ்ல இருந்து. பேசிட்டு இருக்கும்போதே ஒரு டைரக்டர் கால் பண்றாரு, சார் இந்தா போகணும் சார் ஸ்டூடியோவுக்கு அப்படி சொல்லி அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எங்களுக்கு. இந்த அளவு இந்த இந்த துறையில இந்த மீடியா துறையில இந்த டப்பிங் துறையில் இன்றைக்கு பண்ண முடியாது சார், கண்டினியூ பண்ண முடியாது சார், நான் நாளைக்கு பண்றேன் சார் என்ற ஸ்டூடியோஸ்ல இருந்து கால் பண்ணி கொண்டிருக்காங்க. 1-2 ஸ்டூடியோஸ் இல்ல, இப்ப எத்தனையோ ஸ்டூடியோஸ்ல இருந்து நிறைய ஸ்டூடியோஸ்ல இருந்து அந்த அந்த ஒன் டைம்ல வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில போயிருக்காங்க. அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு பிரமிப்பா இருந்தது. அதெல்லாம் என்ஜாய் பண்ணோம் நாங்க. இன்னும் வரப்போற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதெல்லாம் கிடைக்கணும் நிச்சயமா அந்த வாய்ப்புகள் எல்லாம். இப்ப இந்த கிளாஸை முடிச்சுட்டு வெளியில போறோம், ஒரு ஆர்டிஸ்டா தான் வெளியில போறோம். நாங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாவே நாங்க வெளியில போறோம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்தது வந்து இப்ப நான் படிச்ச டைம்லயே வந்து யூகே, சிங்கப்பூர் அது மாதிரி வேற கண்ட்ரிஸ், வேற ஸ்டேட் எங்களோட சீனியர்ஸா இருந்தவங்க வந்து கேரளா, டெல்லியில இருந்து எல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. வேற ஸ்டேட் வேற கண்ட்ரிஸ்ல இருந்து எல்லாம் பெங்களூர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்கள இப்ப நல்ல சீனியர்ஸா பண்ணவங்க இப்ப நாங்க வரும்போது கோர்ஸ் முடிச்சவங்க இப்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வந்து பெரிய வெப் சீரிஸ் பெரிய சீரியல்ஸ்ல எல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. எங்களோட இருந்தவங்க இப்படி பெரிய ஒரு ஆர்டிஸ்டா வராங்கன்னு சொல்றது வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம்.